வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி அப்புறம் ஜீரா ரைஸோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் இருக்கும். இது நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவுன துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வேகும். இப்போ குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வேகணும். இது நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய்யும் எண்ணெயும் கலந்து வேணாலும் சேர்த்துக்கலாம். இது சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம் நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை மிளகாவையும் காஞ்ச மிளகாவையும் நல்லா எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம மசிச்சு வச்சிருந்த பருப்புல கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இது கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இலைகளை கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்துறாமல் கசக்கி சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். இதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. கடைசியில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். கடைசியில் நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த அளவு திக்னஸில் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கொஞ்சம் திக் ஆகும். ரொம்ப ரொம்ப வாசனையோடு உள்ள ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய தால் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.